சூர்யா அவர்கள் இந்த படத்துலேருந்து விலகுறாங்க. நம்ம மேலே தாண்டா தப்பு. நம்ம திடீர்னு தேடி கேட்டா and GT Holidays presents Vanangan audio launch and பாலாவின் 25 ஆண்டு கால சினிமா பயணம். Powered by Midway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், ரெஸ்டா உமன்ஸ் வேர். அண்ணனோட நிறைய வழிகளில் தான் நான் பயணப்பட்டிருக்கேன். சூர்யா அவர்கள் இந்த படத்துலேருந்து விலகுறாங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே அமைதியாக உட்கார்ந்தோடனே சொன்னார், நம்ம மேலே தாண்டா தப்பு. நம்ம திடீர்னு தேடி கேட்டா சரி சந்தோஷமா அண்ணன் தம்பியாவே இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்டா. சரியா? ஏன்னா என் மனசை லேசாக்குறாரு. சரியா? கிளம்பு. பல முறை ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரிப்ஸோட வந்துடுவார். அந்த ட்ரிப்ஸ் போட்ட கையோட நிற்பார். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தது இதுதான் நான் முதல் முறை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கண்ணே. அவருக்கு நான் சமைச்சா அவருக்கு பிடிக்கும். அவர் ரூமை நான் தான் க்ளீன் பண்ணுவேன். அவரை நான் தான் பார்த்துக்கிடுவேன். எங்கள் அம்மா தான் அவர்கிட்ட போய் சேர்த்து விட்டுச்சு. அவனை பார்த்துக்கடா, அவன் நல்லவன்டா, அவனை பாவம்டா, அவனை பார்த்துக்க. ஊர்லேருந்து சத்துமாவு கொண்டு பிடிச்சி சாப்பிட்டுக்கிருக்காப்புல. உங்களுக்கு கீழே வேலை பார்த்ததா எனக்கு கோ டைரக்டர்னு போடுங்கன்னு லேசாக கேட்டேன். அவன் எதுவும் சொல்கிறானே போடுங்கப்பா. அதை உரிமையாக நான் கேட்டு வாங்கினேன். பாலா சார்கிட்ட வேலை பார்க்கணும். இல்லைன்னா எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் வீட்டிலே போய் வெங்காயத்தையாவது உரிக்கணும். அவங்க என் மேலே வச்சுருக்க அன்பு நீங்கள் சொல்லவே முடியாது, எழுதவே முடியாது. நீ படம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இவரோட தம்பியை சூர்யா சாரை ஜோதியா மேடமை வச்சு ஃபஸ்ட்டு படம் பி ஸ்டூடியோவில் மாயாவிங்கிற என்ன படமே பண்ணேன். வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்து ஒரு படத்தில் கார்டு வாங்குறதே நம்மளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். நான் பண்ணுறாரு இருந்தாலும் நான் பண்ண போகிற மாதிரியான்னு எல்லா பேரும் நினைப்பாங்க. ஆனால் இயக்குனர் திரு பாலா சார் அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது தான் நம்மெல்லாம் என்னத்தான் பண்ண போகிறோம். அண்ணனோட நிறைய வழிகளில் தான் நான் பயணப்பட்டிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஆஃபீஸ் போவேன், நானாக உட்காந்துருப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீ கிளம்புடா அப்படின்றாரு. நான் எதுக்கு வந்தேன்னு அவருக்கு தெரியும். அடுத்து ஒரு விஷயம் நடக்குது. அப்பவும் போகிறேன், ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். என்ன அப்படின்னாரு. இல்லை சும்மா வந்தேன், ஏதோ உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு வந்தேன். சரி கிளம்பு, போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த வணங்கான் தம்பி சூர்யா அவர்கள் இந்த படத்துலேருந்து விலகுறாங்க அப்படின்ற செய்தி கேட்டவுடனே போகிறேன். ஒரு அரை மணி நேரம் அப்படியே அமைதியாக உட்கார்ந்தோடனே சொன்னார், நம்ம மேலே தாண்டா தப்பு. நம்ம திடீர்னு தேடி கேட்டால் அவங்க எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் சரி சந்தோஷமாக அண்ணன் தம்பியாகவே இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்டா. சரியா? ஏன்னா என் மனசை லேசாக்குறாரு. சரியா? கிளம்பு, அடுத்து என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் கழித்து நண்பன் கூப்பிட்டான். சார் அருண் விஜய் பண்ணுறாரு சார். அப்படியே ஜிவ்வுன்னு இருந்தது இந்த படம். நான் விஜய்கிட்ட ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன். என்னன்னா, விஜய் இந்த படத்தை எடுத்து முடித்தாலே பெரிய சாதனை, அதை செஞ்சுருவோம். பல முறை ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரிப்ஸோட வந்துடுவார். அந்த ட்ரிப்ஸ் போட்ட கையோடு நிற்பார். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவ்வளவு இந்த படத்துக்காக இறங்கி வேலை பார்த்தோம். இந்த சந்தோஷமான நாளுக்காக தான் நான்லாம் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தது இதுதான் நான் முதல் முறை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணா இந்த சந்தோஷம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கண்ணே. என் தம்பி அருண், அவருக்கு அண்ணன் நான் நடிச்சிருந்தேன். ரொம்ப கோவக்கார அண்ணன். ஆனால் அவனை பார்த்தா எனக்கு கண் கலங்கிரும். ஹரிசார் சொல்லுவார், நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க அப்படிம்பாரு. அவனை பார்த்தாலே எனக்கு அழுக வருது. நான் என்ன செய்ய, இல்லை நீங்கள் கோவமான அண்ணன், நீங்கள் அழக்கூடாது அப்படிம்பாரு. திரும்ப இந்த படத்துலையும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. தம்பி சொன்ன மாதிரி அடிபட்டு வந்த நேரத்தில் நான் அவரை அடிக்கிற மாதிரி காட்சி தடவி பார்த்துட்டே இருப்பேன். எந்த இடத்துல அடிபட்டிருக்கு, எங்கே மீச்சேன், ஒருவேளை தெரியாமல் பட்டுருமோ அப்படின்ற பயத்திலேயே பதறி நடித்த காட்சி அது. ஆனால் திரையில் வேறு மாதிரி தெரியும். தம்பி, உங்களோட உழைப்புக்கு நீங்கள் உச்சம் தொடுவீங்க தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கானா பாடகரா, ஒரு கிராமிய பாடகரா, ஒரு தமிழ் பாப் இசை கலைஞராக தமிழ்நாட்டுக்கு ஓரளவு அறிமுகமாக இருந்த என்னை நடிகனாக உருவாக்குனது அண்ணன் பாலா அவர்கள் தான். லொடுக்கு பாண்டி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மூலமாக அவர் இயக்குன எல்லா படங்களையும் நடித்த நடிகர்கள் எல்லாம் ஏற்கனவே நடிச்சிட்டு வந்தவங்க. ஆனால் நான் ஒருத்தந்தான் அவரால் நடிகனாக உருவாக்கப்பட்டவன். அந்த ஒரு பெருமையும் இன்றைக்கி நடிகைங்கிற ஒரு அங்கீகாரமும், ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சின்ன நகைச்சுவை நடிகராக அவர் என்னை அறிமுகப்படுத்தினார் லொடுக்கு பாண்டியா. ஆனால் அவரே ஒரு முறை பிதாமகன் படத்தினுடைய படப்பிடிப்பு தேனியில் நடக்கும் பொழுது ஒருத்தர்கிட்ட சொன்னார், அவன் ஒரு நல்ல குணசித்திர நடிகன்,
அவனை நான் வந்து தவறுதலாக நகைச்சுவை நடிகனை அறிமுகப்படுத்திட்டேன். இன்றைக்கெல்லாம் என்றைக்காக இருந்தாலும் அவன் நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கக்கூடிய ஒரு நடிகனாக வருவான் அப்படின்னு அவர் சொன்னார். இன்றைக்கும் நான் இடையில் அரசியலில் போய் எம்எல்ஏலாம் ஆனாலும் கூட மறுபடியும் திரும்ப இந்த சினிமாவில் கடந்த ஆண்டில் ஒரு 9 படங்கள் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன் அப்படின்னு சொன்னால் அது அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த கலைதான். ஆக நானும் என்னுடைய குடும்பத்தார் சார்பாக அண்ணனுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இந்த வணங்கான் படம், குறிப்பாக வந்து தம்பி அருண் வந்து ஒரு மிகப்பெரிய போராளி. இது எல்லாருக்கும் நடக்கும். ஏன்னா நீ விக்ரம் சாரை தான் நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும். அப்படி இருந்த ஒருத்தர் இன்றைக்கி ஒரு தேசிய விருது நடிகராக உருவாகியிருக்காரு. அதே மாதிரி இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். இது அவர்கிட்ட இருந்து அவரை ரொம்ப நேசித்த ஒரு சிலரில் நானும் ஒருத்தங்கிற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். ஏன்னா நிச்சயமாக நடந்தே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த ஒரு தருணத்தில் இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கும் நம்ம தம்பி சுரேஷ் காமாட்சிக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. 19 வருஷம் கழித்து அம்மாவை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். சிங்கம்புலி சார். சாரா நான் ஓகே. மேடையில் சார் தான் சார். நீங்கள் பாலா உறவு, பாலாவினுடைய ஊர், பாலாவினுடைய சொந்தக்காரர். நான் சொல்கிறதோட அவர் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து வேறு தொனியில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பாலாவை பற்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கள் குருநாதர் அவரோட 25வது ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தவங்களெல்லாம் நான் நன்றியோடு பார்க்குறேன். நன்றி. அவர்கிட்ட நிறைய பேர் வேலை பார்த்துருக்கலாம், இப்போ வேலை பார்த்துருக்கலாம். அவர்கிட்ட உதவியாளராக அதிகமான நாட்கள் வேலை பார்த்தது நான் ஒருத்தர் மட்டும்தான். அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை, அசோசியேட் டைரக்டராக இல்லை, கோ டைரக்டராக இல்லை, அதெல்லாம் தாண்டி அவருக்கு நான் சமைச்சா அவருக்கு பிடிக்கும். அவர் ரூமை நான் தான் க்ளீன் பண்ணுவேன், அவரை நான் தான் பார்த்துக்கிருவேன். எங்கள் அம்மா தான் அவர்கிட்ட போய் சேர்த்து விட்டுச்சு, அவனை பார்த்துக்கடா, அவன் நல்லவன்டா, அவனை பாவம்டா, அவனை பார்த்துக்க, ஊர்லேருந்து சத்து மாவு கொண்டு வந்து பிடிச்சி சாப்பிட்டுக்கிருக்காப்புல, நீ பார்த்துக்கடான்னு சொல்லும். எங்கள் அம்மா ஊருக்கு போனால் கூட என்னடா செய்கிறான், என்ன செய்கிறாருன்னு ஒரு உதவி இயக்குனர், ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம வந்து உதவி இயக்குனராக சேரும்போது 1 வருஷம் படம் பண்ணலாம் போயிடலாம், 2 வருஷம் படம் பண்ணலாம் போயிடலாம், 3 வருஷம் படம் பண்ணலாம் போகலாம். ஒன்றுமே இல்லை, 7 வருஷம் 8 வருஷம் அப்படியே உக்காந்துருப்போம். ஏன்னா அந்த கதை அப்படி, ஏன்னா அந்த சேதுங்கிற கதை அப்படி. அவர் வந்து அவளோட டெடிக்கேஷனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அவரை நான் பைக்கில் கூப்பிட்டு போயிருக்கேன், அவர் என்னை காரில் கூப்பிட்டு போயிருக்காரு. எனக்கான சினிமாவுக்கான எல்லா அடையாளத்தையுமே அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை இந்த மேடையில் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த மேடையில் பிதாமகன் நான் கடவுள்னு சொல்ல அந்த படத்தில் நான் பணியாற்றிருந்தா பெருமையாக நினைக்கிறேன். அந்த படம் முடிஞ்சோடனே புலிகிட்ட போய் கேளு, அவனுக்கு என்ன கார்டு வேணும்னு கேளு அப்படின்னாங்க. என் கூட வேலை பார்த்த எல்லாருமே தேங்க்ஸ் கார்டு போட சொல்லுங்கள், ஏன்னா டைரக்டர் ஆனதுக்கப்புறம் போய் சேர்ந்தேன். நான் சொன்னேன், இந்தியன் பேங்க்லேயோ ஐசிஐசி பேங்க்லேயோ லோன்லாம் வாங்கி தரல, அதனால் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், உங்களுக்கு கீழே வேலை பார்த்ததா எனக்கு கோ டைரக்டர்னு போடுங்கன்னு லேசாக கேட்டேன். அவன் எதுவும் சொல்கிறானே போடுங்கப்பா அப்படின்னாரு. அதை உரிமையாக நான் கேட்டு வாங்கினேன். தமிழ் சினிமாவில் 2 பேர் ஒரு ஆள் உதவி இயக்குனர் ஆகணும்னா 2 வேலையை சரியாக செய்யணும். ஒன்று பாலா சார்கிட்ட வேலை பார்க்கணும், இல்லைன்னா எங்கள் அண்ணன் சீமான் என்னை வீட்டிலே போய் வெங்காயத்தையாவது உரிக்கணும், இல்லை எங்கள் அண்ணன் கூட போய் உப்பு கறியாவது திங்கணும். ஸோ இந்த 2 மிகப்பெரிய கலைஞர்களும் நான் வச்சுருக்க அன்பை விட அவங்க என் மேலே வச்சுருக்க அன்பு நீங்கள் சொல்லவே முடியாது, எழுதவே முடியாது. எங்கள் அண்ணன் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. நான் வந்து படம் பண்ணுறேன்னு சொல்லி போகவே இல்லை, நானாக தான் வெளியே போனேன். ஏன்னா என்னை நடிகர் ஆக்கிட்டார், அதனால் நான் கொஞ்சம் போல் வெளியே போனேன். என் வறுமையை போக்கணும்னு சொல்லி நான் வெளியே போனேன். ஆனால் போன எல்லா இடங்களையும் நான் இவரை பற்றி தான் பேசுவேன். ஒன்றே இவர்கிட்ட சேர்றதே கஷ்டம். இவர்கிட்ட காசு வாங்கி படம் பண்ணேன் நான்.
ஆனால் இவர் என்னை வச்சு படம் பண்ணார். நீ படம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இவரோட தம்பியை சூர்யா சாரை ஜோதியா மேடமை வச்சு ஃபஸ்ட்டு படம் பி ஸ்டூடியோவில் மாயாவிங்கிற நான் படமே பண்ணேன். வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்து ஒரு படத்தில் கார்டு வாங்குறதே போயிடும். அவ்வளோ பெரிய சிரமம் இருக்கும். அதை நிறைய பேர் கற்றுக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அவர்கிட்டே வேலை பார்த்து அவர் ப்ரொடக்ஷன்லேயே ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டைரக்டர்கிட்டையும் வேலை பார்க்கும்போதும் 2 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஒன்று சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஒன்று இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஒரு சாதாரண டைரக்டர்கிட்ட நம்ம வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். என்னையா பண்ணுறாரு இருந்தாலும் நான் பண்ண போகிற மாதிரியான்னு எல்லா பேரும் நினைப்பாங்க. ஆனால் இயக்குனர் திரு பாலா சார் அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது தான் நம்மெல்லாம் என்னத்தான் பண்ண போகிறோம், நம்ம கப்பல்லாம் கரை சேருமா, நம்மெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறிடுவோமான்னு ஒவ்வொரு நாளும் அவரோட சிந்தனை நம்மளை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் சொல்லுவார், அது நம்மளுக்கே தெரியும் இது எப்படி நடக்கும்னு. ஆனால் அது நடக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கும், அது நடந்துடும். அதான் திரு பாலா சார் அவர்கள். நான் அவரை பற்றி சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். காலங்கருதி இந்த சினிமாவில் நான் எங்கே இருந்தாலும் எனக்கான ஒரு வழியை தேடி இதில் நீ போ அப்படின்னு சொன்ன திரு பாலா சார் அவர்களுக்கும் அவரோட எண்ணங்களுக்கும் நான் என்றைக்குமே தலை வணங்குறேன். இந்தளவுக்கு நான் வர்ற காரணமாக இருந்த எங்கள் அண்ணன் 2 பேரும் சீமான் அண்ணனும் திரு பாலா சார் அவர்களுக்கும் என்றென்றும் நான் கடமைப்பட்டிருப்பேன். என்றைக்குமே நான் நீங்கள் சொல்கிறக்கூடிய ஆள் தானே. நீங்கள் சொன்னீங்கள உறவாகிறவான்னு, அவர் என்றைக்காவது யார்ட்டையாவது சொல்லலாம், மேடையில் சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன். வேறு ஒன்றும் இல்லை. நன்றி. நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், பேரும் புகழோடு இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். உங்களுக்கு இன்னும் நிறைய பயணம் இருக்குது, நீங்கள் போக வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி. ஜமா திரைப்படத்தின் இயக்குனர் பாரி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாரி, ஜமா படத்தோட இயக்குனர். எனக்கு இது எவ்வளோ பெரிய மேடை அப்படின்னா, நான் எங்கள் கிராமத்தில் எங்கள் ஊர்லலாம் வந்து நான் சினிமாவில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னப்போலாம் என்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க, சினிமாவில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறியே, இந்த ஹீரோவை பார்த்துருக்கியான்னு கேட்பாங்க. இல்லைங்க பார்த்தது இல்லைங்க. அந்த டேரக்டர் பார்த்துருக்கியா? இல்லைங்க பார்த்தது இல்லைங்க அப்படின்னு. ஆனால் இனிமேல் அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவேன், எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு. அந்தளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய மேடை எனக்கு. பாலா சார் வந்து எந்த அளவுக்கு என்னோடய லைஃப்பில் வந்து மறைமுகமான ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஏன் முதல்ல ஜமா படத்தோட இயக்குனர் அப்படின்னு நான் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டேன்னா, என்னுடைய ஜமா படம் உருவாகிறதுக்கு பாலா சார் ஒரு மறைமுகமாக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட முதல்ல நான் அந்த கதையை சொல்லும்போது பெண் தன்மையோடு இருக்கிற கதாநாயகன் அப்படின்னு அந்த விஷயத்தை நான் முதல்ல எடுத்து சொல்லும்போது நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ அவங்களுக்குலாம் நான் எக்ஸாம்பிளாக சொன்னது அவன் இவன் படம் தான். அதிலேருந்து அந்த கேரக்டரை சரியாக காட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் இந்த படத்தை நான் பண்ணேன். அதுவும் இல்லாமல் தாரத்தப்பட்டை மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நம்மளுடைய கலையை வந்து அழகாக எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட வந்து ஒரு கமர்ஷியலான விஷயமா சொல்ல முடியும்னு சார் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தாரு. ஒரு சில என்ன மாதிரி இயக்குனர்களை வந்து சமகாலத்தில் இருக்க இயக்குனர்கள் தான் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஆனால் சாரோட படம் வரும்போது நான் அப்போ தான் கை குழந்தையாக இருந்திருப்பேன். பல ஜென்ரேஷன்களை வந்து சார் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. இன்னும் பல பேரை சார் இன்ஸ்பயர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த வணங்கான் படத்திற்காக சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், அருண் விஜய் சாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த இடத்த எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ராம் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. நண்பன் மீரா கதிரவன். எல்லோருக்கும் வணக்கம். பாலா சாரோட 25 ஆண்டுகள். பாலா சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிற அளவுக்கு வயதும் இல்லை, அனுபவமும் இல்லை. பாலா சாருக்கு நன்றி சொல்கிறதுக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா 90களோட இறுதியில் தமிழகத்தோடைய ஒரு தென்பகுதியிலிருந்து சினிமாவை பற்றின எந்த அறிமுகமே இல்லாமல் வந்து இந்த சென்னை மாதிரியான ஒரு பெரிய நகரத்துக்குள்ளார என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு பயம் இருக்கும்போது சேது படம் வந்தது. சேது படத்துக்கு பிறகு தான் டைரக்டர் ஆகிறத பற்றின ஒரு தெளிவான வந்து ஒரு மனநிலை உருவாச்சு. அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா முழுக்க இருந்த டைரக்டர்ஸுங்க எல்லாமே வந்து பாலா சாரை வந்து பாலா சார் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறது, பாலா சார் மாதிரியே இன்டர்வியூ கொடுக்குறதுன்னு சார் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருந்தார். சுரேஷ் காமாட்சி அவர் என்னுடைய ஹபீபி படத்துடைய ரிலீஸ் பண்ணுறாரு. எப்படி சூர்யா சார் வந்து பாலா சாரை வந்து அண்ணன் என்னன்னு எவ்வளோ பாசமாக பேசும்போதெல்லாம் சொன்னாரோ, அதே மாதிரி வந்து சுரேஷ் காமாட்சி சந்திக்கும் போதெல்லாமே வந்து அவர் ஒவ்வொரு முறையுமே பாலா அண்ணன் சொல்லிகிட்டே இருப்பார் வந்து. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டரை இவ்வளோ ஆத்மார்த்தமாக நேசிக்கிறதுங்கிறது தமிழ் சினிமாவில் இல்லை, உலக சினிமாவிலே ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும். அது சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய வணங்கானும் பெரிய வெற்றி அடையணும்.
சாம்சிஎஸ், நான் அவர் இப்போ என்னோடய படத்துக்கு மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் வணங்கான் படத்தை பற்றி நிறையா பாலா சாரை பற்றி, பாலா சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நிறையா சொல்லுவார். நேற்று 4 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னார். இப்போ திரும்பவும் வந்து ஏன்னா அவரோட கண்ணை பார்க்கும்போது அந்த டயர்ட்னஸ் தெரியுது. தொடர்ந்து கடினமான உழைப்பாளி. வணங்கான் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் அது டவுட்டே இல்லை பெரிய வெற்றி அடையும். அருண் விஜய் சார், ஒரு மனிதன் வந்து ஒரு வாழ்க்கையில் எத்தனை முறை ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை முறை விழுந்து எவ்வளோ முறை எழுந்து நிற்கிறோங்கிறதா ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து அருண் விஜய் அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக பார்க்குறேன், ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறேன். இன்னும் நிறைய படங்கள் பாலா சார் பண்ணணும், இன்னும் பல இளைஞர்களை வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறணும். அவருக்கு பூர்ண நலமும் அவருக்கான ஆரோக்கியத்தையும் இறைவன் தரணும். நன்றி சார். விஜி எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் என் நண்பன். ஆமாம், படை தளபதி என் நண்பன் விஜய் பேசுவார். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனால் சார் ரொம்ப கம்மியாக படிச்சிட்டேன். இந்த படம் வணங்கான் அருண் விஜய் சார் கரியரில் ஒரு பெஸ்ட்டு படமாக இருக்கும். கண்டிப்பாக அதுதான் அந்த நோக்கத்தில் தான் நம்ம ஆரம்பிச்சிங்க பிரதர். பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க என்டையர் டீமுமே. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். பாலா சார் வந்து அப்பா சொன்ன மாதிரி தான் எனக்கு குரு அவங்க. ஸோ ரஷ்யன் டைரக்டர் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுதான் அந்த படம் வந்து சில்வா மாஸ்டர் மாதிரி எல்லாருமே, சுரேஷ் சார் ஒரு ரொம்ப முக்கியமான தருணத்தில் சுரேஷ் கமல் சார் அந்த படத்தில் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அந்த படம் அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனும் எல்லாமே கொண்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி சொல்ல தான் நம்ம இங்கே இருக்கோம் சார். அதுதான் நன்றி தான் சொல்லணும், அதுதான் கரெக்டான வார்த்தை. நன்றி சார், எல்லோரும் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. வணங்கான் பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Our title sponsors, How to Pay, your trusted payout partner. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Darling Electronics, mobiles மற்றும் furniture in 2025 trending deals. ஆச்சியின் புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள் 50 கிராம் 20 ரூபாய் மட்டுமே. Presta Women's Wear, அனைத்திலும் பெஸ்டா. Presta Innoways, leggings and 90s and media partner Behind Woods. How to Pay and GT Holidays presents வணங்கான் ஆடியோ லான்ச் and பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Powered by Medway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், Presta Women's Wear.